பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாத்தையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த அதிகாலை நேரத்தில் உங்களோட ஜெப வேலையில் இணைந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை செய்வோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க. எங்களுடைய வாழ்க்கைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாள் வரைக்கும் எங்களை கண்மணி போல பத்திரமா காத்து வர கிருபைக்காமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்காமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக் கொள்வீராக, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய கிருபை செய்வீராக. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் எங்களுக்கு போதிப்பீராக. உம்முடைய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு போதிப்பீராக. உம்முடைய ஆவியானவரோட வழி நடத்துதோடு இன்றைக்கு நாளை இன்னைய நாளை நாங்கள் ஆவியானவரோட துணையோடு மேற்கொள்ள உதவி செய்வீராக. உங்களுடைய கரத்தில் அதனால் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எவ்வளோ பெரிய சந்தோஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருப்பது. வேதத்தில் வாசிக்கிறோம், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்றார் நம்முடைய ஆண்டவர். அவர் நான் விசுவாசிக்கிறேன். நானும் என் மனைவியும் அவர் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் அவர் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறீங்க. இந்த ஜெபத்தில் ஆண்டவர் பிரசன்னம் பெற்றிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் உங்கள் வீட்டில் உங்களோடவும் கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை வாழ்த்தி வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். எங்களுக்காய் நீ வாக்குகளாகாத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதே, அதை கொண்டு எங்களை வாழ வைப்பீராக. வசனத்தை அனுப்பி ஆண்டவரே அழிவுக்கு தப்புவித்து எங்களை குணமாக்குவீராக. உடைய வார்த்தையின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்குகிறதே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஜெபிப்பதற்கு கர்த்தாவே விசுவாசத்தை பெருக செய்யுங்க. இயேசு நாமத்தினால் பிதாவே. பாருங்க, ஜெபம் எவ்வளவு முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய நேரத்தில் நம்ம கேட்கிறோம், ஆனால் அவர் கொடுப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஜெபம் பண்ணுறோம், கிறிஸ்தவர்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லி தரணும், போட்டி போட்டு ஜெபம் பண்ண ரெடி. ஆனால் ஜெபத்தில் கேட்கிறது ஒரு பகுதி, பெற்றுக்கொள்ளுகிறது இன்னொரு பகுதி. சொல்லுங்க, கேட்கிறது பெற்றுக்கொள்ளுகிறது. கேட்கிறது மட்டுமே கடவுள் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொருத்தர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபம். இடைவிடாமல் ஜெபிக்கும் போது நான் இந்த நாள் உங்களுக்கு சொல்லுகிறேன், இடைவிடாமல் நீங்கள் பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். இடைவிட்டு ஜெபித்தோம்னா இடைவிட்டு தான் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கவே இல்லைன்னா பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது பாருங்க, கடவுளுடைய வார்த்தை எவ்வளோ அற்புதமாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. நான் படிக்கிறோம் மத்திய 6:25 படிப்பா. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆளு ரொம்ப தெளிவாக சொல்றார், கவலைப்படாதிருங்கள். பிலிப்பியர் 4:6 பவுல் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். We need to practice this. Dear people, dear friends, dear wife, dear myself, அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கவலைப்படாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய அழகான ஒரு காரியம். சைக்கிள் ஆரம்ப காலத்தில் பார்த்தா கற்றுக்கிறதுக்கு முன்பாக ஓட்டுற ஆட்களை பார்த்தா இப்போ அந்த 2 வீலில் ஓடுதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஓடுது, எப்படி நிற்கிது, சைக்கிள் நிறுத்தலாம் நிற்க மாட்டேங்குது, விழுந்துருது. ஆனால் ஓட்டலாம் ஓடுது. நான்லாம் கொஞ்சம் கற்றுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
என்னோட சின்ன வயசு பிள்ளைங்களாம், எங்கள் பழைய சர்ச் பாஸ்டர் பிள்ளைங்களாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. எனக்குலாம் ரொம்ப கவலையாக இருக்கும். தனியாக வந்தெல்லாம் அழுதுருக்கேன். என்ன ஆண்டவரே, இல்லை சைக்கிள் ஓட்ட வருமானு தெரியலையே. ஆனால் அதுக்கப்புறம் காலம் வந்துச்சு பாருங்க. சைக்கிள் கற்றுக்கிட்டு கையெல்லாம் விட்டுட்டு நான் தான் ஓட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் அதில் எல்லா சேட்டையும் பண்ணுறது. தெரியாத வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக பெருசாக இருக்குது. ஆனால் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பாருங்கள், என் மனைவியெல்லாம் சமைக்க கற்றுக்கும் போது ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி ஒன்றுமே தெரியாது. ஒரு நோட்டை போட்டு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுக்க அதில் எழுதி 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 இப்போ பார்த்தா கட்டில் ஒரு துணியை கட்டி விட கூட சமைச்சிருவாங்க போல, அவ்வளோ சூப்பராக செய்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லலை. எது சொல்கிறேன்னா, இந்த கவலைப்படாமல் வாழ்கிறதும் இது ஒரு கலை. இதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்தணும். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு முறையும் கவலை வரும்போது நாம் என்ன பண்ணணும்னா, நான் கவலைப்பட மாட்டேன் என்று நமக்கு என்ன பண்ணணும், அதை சொல்லணும். நம்மை நாம என்ன பண்ணணும்னா, நம்மை வற்புறுத்தணும். நான் கவலைப்பட மாட்டேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா அதை சொல்ல வேண்டும். இதை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வினாடியும் பிராக்டிஸ் பண்ணணும். ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த கவலையை நான் ஓவர் கம் பண்ண. ஏன்னா ஆண்டவர் வார்த்தை சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறேன் அவருடைய வார்த்தையில், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத. ஏன் கவலைப்படுற? சரீரத்துக்காய் கவலைப்படாது இருங்கள். எதை உண்போ எதை குடிப்போ கவலைப்படாது இருங்கள். என்ன பண்ணணும் சொல்லுகிறேன். இதை நாம் ஒவ்வொரு முறையும் பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் அதுதான் விசுவாசம் கொடுத்திருக்கார். போல் அப்போஸ்தலர் அற்புதமாக சொல்றாரு பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை பத்தி சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. பொல்லாங்கடியையும் அக்னி அஸ்திரங்கள் போட்டுக்கிட்டே இருக்கான் நமக்குள்ள, உங்களுக்குள்ள பயத்தை, கலக்கத்தை. பிள்ளைகளுக்கு இதாக இருப்போம், கடல்ல இருந்து வெளியே வர முடியாமல் போயிருப்போம், நமக்கு கடைசி வரைக்கும் இதுதானா அப்படின்ற பயத்தை அவள் விதைக்க முற்படும் போது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மேலாக லிஃப்ட் த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்கிற கேடத்தை உயர்த்தி பிடி. அப்போ முக்கியமாக நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக பிலிப்பியர் 4:6 நம்ம மனதில் வந்து நிற்கிறது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆண்டவர் சொல்றார், நீ சந்தேகப்படாமல், உன்னுடைய உள்ளத்தில் நீ சந்தேகப்படாமல் நீ ஜெபிக்கிறதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசி, அப்பொழுது நீ ஜெபித்ததை பெற்றுக்கொள்வாய். ஏன் கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்லி தரேன்னா, ஜெபிக்க போறோம், விசுவாசம் இல்லாம கவலையோடு ஜெபிக்க போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும், எந்த புண்ணியம் இல்லாமல் போயிடும். ஆனால் பி ஸ்ட்ராங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பி ஸ்ட்ராங். சங்கீதா கடவுளுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து, அப்படியே ஆமாம் அன்று சொல்லியிருக்காரா, சொல்லியிருக்காரு அப்படின்னு விசுவாசிச்சு 100% கவலையை தூக்கி போட்டுட்டு, இல்லை இந்த பயத்தை நான் புறமே தள்ளுகிறேன் வாய் விட்டு சொல்லணும். மனதில் எண்ணங்கள்ல பிரச்சனைகள், சவால்கள், பயங்கள், கவலைகள், கலக்கங்கள் வரும்போது வாய் தான் திறக்கணும். வாயை திறந்து சொல்லணும். இல்லை மனதின் எண்ணங்களை டீல் பண்ண முடியாது. மனதின் எண்ணங்களை சரி செய்வதற்கு கர்த்தர் நமக்கு வாயை கொடுத்திருக்கிறார். வாயை திறந்து சொன்னீங்கன்னா மனது கட்டுப்படும். வாயை திறந்து சொல்லணும், நான் மீண்டும் பயப்படுகிறதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் அப்பா என்று கூப்பிடுகிற இடத்துல உரிமையில இருக்கிற அவருடைய பிள்ளை. பிள்ளை ஒன்று கேட்டா அப்பா செஞ்சு ஆகும். அதற்காக தான் நான் மீண்டும் பயப்படுகிறதற்கு அடிமை கிடையாது. கவலைப்பட்டு கலங்குவதற்கு நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆகவே இந்த காலை வேளையில தேவ பிள்ளைகளை உங்களை முழு மனதோடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாள் முழுவதும் நீங்க கவலைப்படக்கூடாது. நாளை முழுவதும் கவலைப்படக்கூடாது. அடுத்த நாள் வருதில்லை, அதுலேயும் கவலைப்படக்கூடாது. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் கவலைப்பட மாட்டேன், என்ன ஆனாலும் கவலைப்பட மாட்டேன், என்ன ஆனாலும் கோவப்பட மாட்டேன், என்ன ஆனாலும் நான் சோகமாக மாட்டேன். ஒவ்வொரு நாள் நான் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்வேன். நாம் கர்த்தருக்குள் களி கூறும் போது
அவர் நம்முடைய மனதின் விருப்பங்களை எல்லாம் தராரு. ஆமென். கவலைப்பட்டா ஒரு பிரயோஜனம் இல்லைன்றார் ஆண்டவர். என்ன சொல்ல போனா தேவையில்லாத வியாதிகள் சீக்கிரம் தான் வரும். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து நான் பயப்பட மாட்டேன் நீங்க தீர்மானித்து விட்டீர்கள் என்றால் உங்களை அடிச்சுக்கிறது உலகத்தில் ஆளே கிடையாது. ஆமென். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நாளைய மனைவி அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஃபைன் டியூன் எதுக்கு கவலைப்படாது. அதே மாதிரி யாரோட ஒப்பிடக்கூடாது. அவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி இருக்காரு. யாரையும் நமக்கு வேண்டாங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க ஓட்டத்துல ஓடும். ஆகவே இந்த வசனத்தை இந்த நாளில் மெடிடேட் பண்ணுங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள். உங்களுக்கு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். தொடர்ந்து இருக்கிற வசனத்தெல்லாம் படிக்க நேரம் இல்லை. நீங்க படிக்க அற்புதமான வார்த்தை. முதலாவது தேவராஜ்யத்தை நீதி தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற வசனம் இந்த அதிகாரத்தில் தான் வருது. கவலை தூக்கி எறிங்க. காலை மாலை மதியானம் இரவு எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கும், நான் கவலைப்பட மாட்டேன் 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 மாட்டேன். பிசாசுடைய பெரிய தந்திரம் நம்மளை அப்படியே கவலையிலே வைத்து அவன் அப்படியே நம்மளை ஏமாத்த ட்ரை பண்ணுவான். அவன் தந்திரசாலி. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த்தை உயர்த்துவது. எப்படி ஃபெய்த்தை உயர்த்துறது? விசுவாசம் என்கிற கேடகத்தை எப்படி தூக்கி பிடிப்பது? அப்படி நாவுதான். நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு எந்த குறையும் இல்லை நீங்க சொல்லும் போது கவலை ஓடுது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லும் போது வியாதி மேல் இருக்கிற பயம் ஓடுது. ஐயோ என் பிள்ளை என்னாவா? பயப்படாதீங்க. ஆனா சொன்னாரு, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பொருளாதாரங்க கடன்ல நிறைய இருக்குங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைகள் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாத்துக்குமே வசனம் இருக்குங்க. எடுத்து 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 பயன்படுத்த கவலை ஓடுது. ஜெபம் செய்ய போகிறோம், ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோம். நாட்கள் அதிகமாய் ஜெபிக்க போகிறோம். விடாமல் காலை மாலை எந்நேரம் கர்த்தரை தொழுது கொண்டே இருக்க போகிறோம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில பார்க்காத அற்புதங்களை பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த வார்த்தைகளை அப்படியே இந்த காலை வேளையில தியானித்தது அப்படியே ஒரு புது பலன் வந்தது போல இருக்கு. அதை தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணி இந்த நாளைக்கு அதனுடைய கருத்துல கொடுத்து நாம் நம்முடைய வேலைகளை செய்ய கடந்து போவோம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே நன்றி சொல்லுகிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே. தேவாவியானவர் தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்ய நீர் காத்து கொண்டிருக்கிறீரே. விசேஷமாய் ஆண்டவரே, உடைய தயவு பெருகட்டும், உடைய இரக்கங்கள் பெருகட்டும், உடைய வழி நடத்தல் பெருகட்டும். இந்த வியாழக்கிழமை காலையில நாங்கள் போய் நோக்கி பார்க்கிற இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவரே நீ எங்கள் மேல் அசைவாடுங்க ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோட கூட இருங்க. உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொன்னீரே. உடைய வார்த்தையின்படியே நீ செய்வீராக ஆண்டவரே. மக்கள் எங்கெங்கெல்லாம் குறைவுபட்டு போயிருக்கிறார்களோ, எங்கெங்கெல்லாம் அற்புதம் தேவைப்படுதோ எல்லா இடத்துலயும் அற்புதத்தை நீ செய்வீராக ஆண்டவரே. ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று மக்கள் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் கர்த்தாவே நீர் பதில் தருவீராக. சுகத்திற்காய் ஜெபிக்க சொன்னவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனை இல்லை ஆண்டவரே. எவ்வளோ ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வந்திருக்கு ஆண்டவரே. கடன்ல மக்கள் இருக்கிறார்களே, கர்த்தாவே விடுதலை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. நிகழ்த்துவீராக. உடைய பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அற்புதத்தை நீர் செய்வீராக. ரத்தத்தை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அற்புதங்களுக்கு எங்களை தகுதிப்படுத்துவீராக. எங்களை சுத்திகரிப்பீராக. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த நாளிலே ஆண்டவரே உம்மால் காக்கப்படட்டும். தேவாவியான வல்லமையாய் எங்கள் மேல் அசைவாடி ஆண்டவரே, செய்யக்கூடாத காரியங்கள், சாத்தியமே இல்லாத காரியங்கள், முடியவே முடியாத போன்ற எல்லாவற்றையும் நீர் முடித்து தருவீரா. சாதிக்க உதவி செய்கிறவரே, தலை நிமிர செய்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே, எங்களை செழிப்பாக்குற தேவனே ஆண்டவரே, தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீரே. தாகத்தோடு கேட்கிறோம். அற்புதம் நிகழ்த்துவீராக, நிகழ்த்துவீராக. கர்த்தா, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகட்டும். கர்த்தாவை பிள்ளை ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டாகட்டும். கர்த்தாவே, அற்புதங்களை செய்வீராக. நீர் அற்புதங்களை நீர் நிகழ்த்துவீராக. கர்த்தாவே, அதை
எங்க போக ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் எங்க போக ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம், உம்மை நோக்கி வருகிறோம். ஆமென். உம்முடைய பிரசனமே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறதே கர்த்தா. ஆமென். நன்றி அப்பா. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எங்கள் வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், ஆமென். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் பத்திரமா போயிட்டு வரட்டும், ஆமென். நல்லா படிக்கட்டும். ஆமென். அவர்கள் நிமித்தமாய், எங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய், எங்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களும் மற்ற பிள்ளைகளும் அன்றைய டீச்சர்ஸும் பாதுகாப்பா இருப்பார்களா? ஆமென். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவர், உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவர். எங்கள் சபைகளை ஆசீர்வதிங்க ஆமென். கர்த்தாவே. விசேஷமாக நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே, சபையில பெரிய வளர்ச்சி உண்டாகட்டும், ஆமென். சபையில ஒரு பெரிய உயர்வு உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. சபை கர்த்தாவே இப்பொழுது பார்க்கிறோம், எங்கள் சபை 1000 மடங்கு பெருகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற சபைகள் பெருகட்டும், ஆமென். பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்களுடைய சபைகளுடைய எண்ணிக்கை பெருகட்டும், தரம் பெருகட்டும். ஆமென். நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பிக்க சொன்னீரே, கவலைப்படாமல் விண்ணப்பிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாங்கன்னு சொன்னீங்களே, ஆமென். எல்லா பாரத்தையும் கூடிய கருத்தில் நாங்கள் வைத்து விடுகிறோம். ஆமென். தொடர்ந்து உண்மை நம்பி நீர் எங்களுக்கு வைத்து இருக்கிற ஓட்டத்தில் ஓடுகிறோம், ஆமென். செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். 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 எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் அற்புதமாய் என்னை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறாருன்னு? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு, அதை நாம் அறிக்கை செய்து நாம் கலந்து சொல்லுவோம். யூதா 24வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நான் சொல்லுங்க. வலுவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.